இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய தினம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடைபெற இருக்கின்ற பேராயர் தேர்தலை முன்னிட்டு திருமண்டல மீட்பு இயக்கம் அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்தும், புதிய நிர்வாகிகள் தேர்வு குறித்தும் முதலூரில் அந்த நடைபெற்ற கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த திருமண்டலத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த சில மக்கள் தாகத்தோடு கூடினார்கள். பாடி ஜெபித்து விட்டு ஆலோசனை செய்தோம். முதலாவதாக நிர்வாகிகள் தேர்வு செய்ய நாங்கள் யோசித்த பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அமைப்பானது அரசியல் அமைப்பு அல்ல, அதிகாரத்திற்கு வந்துதான் நல்லது செய்ய வேண்டிய தேவையுள்ள அமைப்பு அல்ல. நாம் சொல்லுகின்ற நல்லதை, நாம் மட்டுமல்ல மக்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களை செயல்படுத்துகின்ற ஒரு மனிதர்கள், செயல்படுத்துகின்ற ஒரு அரசு வர வேண்டும். அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும். அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது தோழர்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதற்கு பிறகு இதை தலைமையேற்று எடுத்து செல்வதற்கு ஒரு நபர் தேவை என்று அனைவரும் விவாதித்த பொழுது, பிரம்பு ஊடகத்தின் மூலமாக வருகின்ற செய்திகளை நிறைய பேர் விரும்பி கேட்கிறீங்க, ரொம்ப நன்றி. சோ எங்களை பற்றி நாங்கள் நிதானத்தை அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் நல்லது செய்கிறவர்களாக, நாம் சொல்வதையும் கேட்பவர்களாக வந்தால் போதும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு என்னை அந்த அமைப்பின் ஏற்கனவே நிறுவனர் என்ற அமைப்போடு சேர்த்து ஒரு தலைமை பண்போடு எடுத்து செல்லுங்க என்று சொல்லியிருக்கிறார். நானும் தாழ்மையோடு, அதாவது வேற யாருக்கும் இதை கொடுத்தா நமது இலக்கை விட்டு தடம் மாறிவிடக்கூடாது. பதவி வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக ஓடிடக்கூடாது, பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடக்கூடாது. குறிப்பாக இந்த திருமண்டல அரசியல் பாத்தீங்கன்னா இது ஒரு பவர் பாலிடிக்ஸ். யாரிடம் அதிகாரம் அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் போறாங்க. பணம் என்பது கூட ரெண்டாவது தான். இது இங்க சினாட்ல இருந்து இங்க இருக்கிற திருமண்டலம் வரைக்கும் பதவி தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பணம் ஒரு மேட்டரே கிடையாது. பணம் சம்பாதிச்சவங்க தான் இங்க வராங்க. ஸோ அதனால இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பதவிக்காக சிலர் போயிட்டாங்க, கொள்கைகளை மறந்துட்டாங்க. அதாவது நம்மிடம் சொல்லும் பொழுது நாங்க அந்த பதவிக்கு போனதுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த உறுதித்தன்மையோடு இருப்போம். நம்ம திருமண்டல மீட்பு இயக்கம் என்ன சொல்லிச்சோ அது எந்த விஷயத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதாவது தவறு எங்க நடந்தாலும் தட்டி கேட்புன்னு சொன்னாங்க. ஆனா தட்டி கேட்க முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிலைமை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அண்ணன் நீங்க என்ன பண்ணுங்க, இதை லீட் பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டேன். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்பவும் சொல்றேன், நான் இங்க எந்த பதவிக்கும் வரப்போறது இல்லை. ஆனால் பதவியில் வருகிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை தேர்வு செய்வதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு லட்சியத்தோடு இந்த திருமண்டல் மீட்பு இயக்கத்தை நிறுவனர் மற்றும் தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு இரண்டு விஷயங்களையும் நானே எடுத்துக்கொண்டு, அதற்கு பிறகு பார்த்தா இதற்கு ஒரு செயலாளர், கிட்டத்தட்ட 6 கவுன்சில் இருக்கு, அனைவற்றுக்கும் சென்று செயலாற்றுகின்ற ஒரு தலைவராக கோவில்பட்டி கவுன்சிலை சேர்ந்த ஆத்தாங்கரை என்ற சேகரத்தில் உள்ள அன்பு அண்ணன் ஏனோக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனமாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர். அதுபோல இந்த திருமண்டலத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று என்னோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அண்ணனுக்கு எனக்கும் இப்போது இல்லை, இந்த லேஸ் செக்ரட்டரி எலெக்ஷன்லே எங்களுடைய நட்பு ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த பேராயர் தேர்தலுக்காக இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் வேண்டும் கண்டிப்பாக இறங்கி செயல்படும் என்று சொல்லி நிர்வாகிகள் தேர்வு செய்து, அதற்கு பிறகு இரவு நேரத்திலும் 2 அணியிலையும் பயணம் செய்து 2 அணியிலும் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களை சென்று சந்தித்தோம். அவர்கள் சொல்லுகின்றதும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நமது ஊடகத்தை குறித்தும் நமது நிலைப்பாடு குறித்தும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அவர்களும் தற்போது அந்த ரியாலிட்டி உண்மை தன்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு மாற்று அமைப்பு வேண்டும், மாற்று மனிதர்கள் வேண்டும். அது யார் அப்படிங்கறத என்ன பண்ணும் முடிவு பண்ண வேண்டும். கண்டிப்பாக நீங்க அந்த இடத்துல இருந்து செய்யுங்க, நாங்க என்ன பண்ணுவோம் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அமைப்பானது ஒரு அணி அல்ல. நான் சொல்ற போல இங்க இருக்கிற இப்ப நானோ எனது சகாக்களோ பதவிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. பதவியில் இருப்பவர்கள் நல்லது செய்வதற்காக நாங்கள் என்ன பண்ணோம் முயற்சி செய்வோம். ஒருவேளை இப்போ எனது அமைப்பில் இருக்கிறவர்களே பாத்தீங்கன்னா பதவிக்கு வர நினைத்தாலும் கண்டிப்பாக செல்லலாம். ஆனால் கொள்கை மாறாமல் பதவி வந்த பிறகு தங்களுடைய கோட்பாட்டுகளை களையாமல் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் ஆமாம் சாமி போடாம இருக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய நிலை. எனக்கு கத்தர் கொடுத்தது பாத்தீங்கன்னா
ஊழியம், அடுத்தது பாத்தீங்கன்னா ஊடகம். அந்த திரைப்பட ஊடகம் அது வந்து ஒரு பெரிய ஊடகம், அது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கும் கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்திப்பார் என்று நம்புகிறேன். நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரம்பு சமூக ஊடக வலைத்தளம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இரண்டு பேருக்குமே வந்து சாதகமாகவும் இருக்காது, பாதகமாகவும் இருக்காது. இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினருக்கு மீண்டும் தாழ்மையோடு சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணலாம், இப்ப நான் சொல்லும்போது வலைதளத்துல சொல்லும்போது அதை நாகரிகமாக எடுத்துரைக்கலாம். இல்ல நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி நீங்க உங்களுடைய நிலைப்பாடை உங்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது சரியா இருக்கும். ஆனா ஒரு ஊடகமாக எனது கணிப்புகள் என்னிடத்தில் பேசுகிறவர்களை வைத்து நான் சொல்லும் பொழுது அங்க இருக்கின்ற உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பவும் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நான் போஸ்ட் போட்டேன், அதுக்கு அவர்கள் பதில் போட்டிருக்கலாம்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக ஏன் பின்னால யாரும் வரமாட்டாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எங்க பதவியும் கிடையாது, பணமும் கிடையாது. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களும் வரமாட்டாங்க. நான் வந்து அதிகாரத்துல ஒரு அமைப்பு இருக்கும்போது அவங்கள தாண்டி யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னோட உங்களை எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு உங்களுடைய நிலையை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடோடி போன்று போயிட்டே இருப்பேன். இங்கேயும் பேசுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், சோசியல் மீடியால தமிழக அரசு செய்யற விஷயங்களை என்ன பண்ணுவேன், நான் விமர்சனம் செய்வேன். ஸோ அதனால நீங்க என்ன திட்டி என்னை வந்து நீங்க டார்கெட் வச்சு தயவு செய்து ஓடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இந்த எதிர்கட்சிங்கிற நிலைமையில இருந்து என்ன பண்ணுங்க, தவறுகள் செய்யும் பொழுது தட்டி கேளுங்கள். அப்போது மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். மற்றபடி நீங்கள் எங்களை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இயக்கத்தையோ என்னை குறித்தோ வந்து பாத்தீங்கன்னா தரக்குறைவாகவோ இல்லாட்டினா வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசும்பொழுது அது இன்னும் உங்கள் தகுதியை கீழ் நோக்கி தான் கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போதற்கு யதார்த்தமான நிலைமை அப்படிதான். 4 பேராயர் வேட்பாளர்கள் நிறுத்தி இருந்தாலும் அதில் ஒருவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் இருக்குது. அவருடைய பெயரை நான் தனியாக குறிப்பிட விரும்பவில்லை. நிறைய ஒரு நல்ல டாக்கு இருந்தாலும் அவர் வெற்றி பெற முடியாது என்கிறது தான் யதார்த்தம் என்பதை எல்லாரும் சொல்கிறார்கள். தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அமைப்பானது 4 பேரை பேராயர் தேர்தலுக்கு வேட்பாளர்களாக நிற்பாட்டியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியாக களம் காணுகின்ற மனோகர் ஆயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேனலுக்குள்ள வந்துருவார்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா வந்து 2 பக்கத்துலயும் ஐயாவுக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது. அவங்களும் இறங்கி என்ன பண்றாங்க, எல்லார்ட்டையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் என்ன பண்றாங்க, இப்ப எனக்கு நீங்க வாக்கு போடுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான ஃபீல்டு ஒர்க்கு. ஸோ அதனால அவர் ஒருவேளை பேனல்ல வந்துட்டாங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் வெளியே போகணும். அது யார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போது இருக்கிறது. ஸோ அதனால என்னுடைய கணிப்பு மற்றும் மற்றவர்கள் சொல்லுகிறதை வெற்றி கேட்கும் பொழுது பேராயர் தேர்தல் அந்த பேனல்ல ஆளும் கட்சி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஐயா மோசஸ் ஜெபராஜ் அவர்கள் வெற்றி நடை போட்டு உள்ள இருக்காங்க. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா தனியாக நிற்கின்ற ஆயர் மனோகர் அவர்கள் என்ன பண்றாங்க, பேனல்கள் ஈஸியா வந்துருவாங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு இன்னும் 2 பேர் யார் அப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா எங்க மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும் என்பது பொதுமக்களின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு கணிப்பாகவும் இருக்கிறது. ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை, நீங்களும் இதை உணர்வீர்கள். ஆனா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு பேராயரை தேர்ந்தெடுப்பது இல்லையே. அந்த 450 பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா 250 பேரோ 300 பேரோ தான். ஸோ அதற்கு ஆளுங்கட்சிட்டே இருக்கு. அதை மீறி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நமது ஊடகம் சார்பாக நம்ம வந்து ஒரு போலிங், ஒரு மாடல் போலிங் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா, தேர்வு செய்யப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள், ஆயர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வு செய்ய போகிற பேராயர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மக்கள் ஆதரவு பெற்ற பேராயர் யார் என்பதை நமது ஊடகம் மூலமாக தெரிந்து கொள்ள நாம் ஆவலாக இருக்கின்றோம். மக்களிடத்தில் கருத்து கேட்க இருக்கின்றோம். முக்கியமான சில ஆலயங்கள், முதலூர், நாசரேத், தூத்துக்குடி, விஞ்ஞானபுரம் போன்ற ஆலயங்களில் அந்த ஆலய ஆராதனை நடப்பதற்கு முன்பாக வருகின்ற சபை மக்களிடத்துல ஒரு பேலட் பேப்பர் கொடுத்து 10 பேராயர் வேட்பாளர்களையும் கொடுத்து இதுல 4 பேருக்கு நீங்க யாரு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு கருத்து கணிப்பு எடுக்க இருக்கின்றோம். அதற்கு பிறகு அதுல தேர்ந்தெடுக்கப்படுற 4 பேர்ல யாரை வந்து நீங்க பேராயரை தேர்ந்தெடுப்புன்னு சொல்லிட்டு நம்முடைய ஊடகம் சார்பாக என்ன பண்ணுவோம், ஒரு பேராயர், மக்கள் விரும்பும் பேராயர் என்பதை குறித்து தேர்வு செய்யணும். அதையும் தாண்டி இந்த பேராயர் தேர்தலுக்காக ஒரு ஜெப கூடுகை நாம் நடத்த இருக்கின்றோம். அதுல வந்து பேராயர் தேர்தலில் போட்டியிடுகின்ற 10 ஆயர்களை நாம் அழைக்க இருக்கின்றோம். அந்த 10 பேரை வந்து அவர்களை குறித்து பேசிட்டோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடும் போது ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி இப்படி 2 இருக்குது. அந்த 2 வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அதிபருக்கான வேட்பாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மக்கள் மேல பேச சொல்லுவாங்க. ஸோ அது போன்ற ஒரு அமைப்பு இங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நமது ஊடகம் விரும்புகிறது. எனவே அவங்க 10 பேரையும் நம்ம கூடுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மக்கள் முன்னால வந்து பேசணும். அது வந்து லைவாவும் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கோம்.
அதுபோல அந்த ஜெப கூடுகையில நமது திருமண்டல மக்களையும் நாங்கள் அழைத்து கலந்து கொள்ள இருக்கின்றோம். பேராயர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் கூடுகின்ற ஜெப கூடுகையான இடம் வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் அறிவிக்க இருக்கின்றோம். அதன் அருகாமையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான். திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டியதல்ல. ஆட்சி அதிகாரத்தில் வர இருக்கிறவர்கள் நல்லவர்களாக வந்த பிறகு நல்லது செய்கிறவராக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். எனவே திருமண்டல மீட்பு இயக்கமாக இருக்கட்டும், பிரம்பு சமூக வலைதளமாக இருக்கட்டும், நமது திருமண்டலம் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த திருமண்டலங்களையும் நிர்வாகம் செய்கின்ற சினாட் அமைப்பிலிருந்து அனைத்தும் தூய்மையாக வர வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக வருங்காலங்களில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். தொடர்ந்து நடுநிலையோடு செயற்பட நினைக்கின்ற எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். இப்ப கூட நாங்க கேள்விப்படுறோம், தற்போது இருக்கின்ற ஆளுங்கட்சி வந்து சாத்தான்குளம் சொல்ல ஒரு 4 டீச்சர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, ஒரு சப்ஜெக்டுக்கான அப்பாயின்மெண்ட் போட வேண்டிய இடத்துல இன்னொரு சப்ஜெக்டுக்கான அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அது போல ஒரு திருமண்டல பெருமன்ற உறுப்பினரோட மனைவிக்கு இம்ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காங்க, டபுள் ப்ரொமோஷன்ஸ் போட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதி மீறல். என்னை பொறுத்தவரையில இருக்கின்ற நிர்வாகம் முகதாட்சியம் பண்ணாமல் எது சரியோ அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சமரசமும் இன்றி செய்தால் இந்த திருமண்டலம் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி நிலையங்கள் சீர்பெற்றிருக்கும். ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக மாறும். அந்த நாளை தேடி திருமண்டல் மீட்பு இயக்கமும் பிரம்பு வலைதளமும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நட